அனைவருக்கும் வணக்கம். இப்ப பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறப்பும், 5ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடம் தொடர்பும். இந்த தலைப்பு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்ப 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியுடன் சேர்ந்திருந்தாலோ, 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தாலோ, 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தாலோ, இல்லன்னா 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்தை பார்த்தாலோ, இந்த மாரி அமைப்பு இருக்கும்போது, குழந்தை பிறப்பு இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருதாங்க. இல்லன்னா, ஆ குரு அதே மாரி கெட்டு போயிருந்தாலும் காரகிரகம் குரு தானே குழந்தை பிறப்பிற்கு. இப்ப காரக கிரகம் கெட்டு போயிருந்தாலும் குழந்தை பிறப்பு இல்ல அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துருதோம். சரிங்களா? அந்த சீரிஸ்ல ஏற்கனவே ஒரு 3 வீடியோ போட்டிருப்போம். இது 4வது வீடியோ, 4வது உதாரண ஜாதகம் கூட. இப்ப இந்த ஜாதகத்துல பார்க்க போறதுல 5ஆம் அதிபதியும், 8ஆம் அதிபதியும் சேர்ந்தே இருப்பாங்க. 5ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருப்பாங்க. காரக கிரகம் குரு வக்ரமா இருப்பாரு. இருந்தாலும் இவங்களுக்கு குழந்தை இருக்கு. இப்போ ஜோதிடத்துல ஒரு விதிய மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம பலன் சொன்னோம்னா, அது நம்ம தவறா போயிருவோம். தவறான எண்ணத்துக்கு வந்துரும். இத ஏன் போட்டோம் அப்டின்னா, இது ஒரு விழிப்புணர்வா தான் போடப்பட்டது. இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்துல ஒரு சில விதிகள தெரிஞ்சுக்கிட்டு, இல்லன்னா YouTubeல நெறைய பேர் கேட்டுக்கிட்டு, என் ஜாதகத்துல இந்த மாரி கிரக அமைப்பு இருக்கு. எனக்கு குழந்தை பாக்கியம் கிடையாதா? அப்படிங்கிற நெகட்டிவான மனநிலையிலேயே இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்களுக்காக இந்த வீடியோ இப்ப நம்ம எப்போ மனம் நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிக்குதோ, அதே நம்ப அப்படிதான் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிட்டோம்னா, அதுதான் நடக்கும். சரிங்களா? அப்ப அந்த மனநிலையிலருந்து எல்லாரும் வெளிய வரணும். அந்த 5ஆம் மதிப்பு, 8ஆம் மதிப்பு தொடர்பு இருந்தாலும், எல்லாரும் குழந்தை பாக்கியம் இருக்கும். அது வேறு சில விதி விலக்குகள் இருக்கு. சரிங்களா? அந்த விதி விலக்குகளோட ஜாதகம் அமையும்போது, கண்டிப்பாக குழந்தை அமைப்பும் இருக்கும். இப்ப அதுக்கு ஒரு உதாரண ஜாதகம் தான் இந்த வீடியோலயும் பார்க்க போறோம். இப்ப உங்களுக்கு ஜாதகம் டிஸ்ப்ளே ஆகும். இந்த ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, கன்னி லக்னத்துல பொறந்திருப்பாங்க. கன்னி லக்னம், துலாம்ல செவ்வாய், சனி 2 பேருமே வக்ரமா இருப்பாங்க. விருச்சிகத்துல கேது, தனுசுல குரு, குருவும் வக்ரம், கும்பத்துல சந்திரன், ரிஷபத்துல ராகு, புதன், மிதுனத்துல சுக்கிரன், சூரியன். இதான் பார்த்தீங்கன்னா, கிரக நிலை. சரிங்களா? இந்த ஜாதகத்துல பாருங்க, கன்னி லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி யாருன்னா சனி. கன்னி லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி யாருன்னா செவ்வாய். இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து துலாம்ல 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. லக்னத்துக்கு 2ல அமர்ந்து இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தை இருக்கு. சரிங்களா? இதான் ஆச்சரியம். காரக கிரகம் குருன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த குருவும் பார்த்தீங்கன்னா, வக்ரமா இருக்கார். அந்த குருவையும் சனி 3ஆம் பார்வையா பார்க்கிறார். இப்ப காரக கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு. 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரு. ஆனா குழந்தை பாக்கியம் இருக்கு. 5ஆம் இடத்தையும் செவ்வாய் 4ஆம் பார்வையா பார்க்கிறார். இவ்வளவு அமைப்பு இருந்தும் குழந்தை பாக்கியம் இருக்கு. சரிங்களா? அதனால ஒரே ஒரு விதிய மட்டும் வச்சுக்கிட்டு, நம்ம முடிவுக்கு வரக்கூடாது. வேறு சில முக்கியமான அமைப்புகளும் ப்ரிடிக்ஷன் சொல்றதுல இருக்கு. அதனால சுய ஜாதகத்தை நம்மளே பார்த்துக்கிட்டு ஒரு முடிவுக்கு வந்துர வேண்டாம். நல்ல ஜோதிடரை அணுகி, உங்க ஜாதகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? தேவையில்லாத மன அழுத்தத்துக்கு நீங்களே ஆளாகாதீங்க. மீண்டும் ஒரு ஜோதிட பதிவுடன் தங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.